கருப்பசாமி மறுபடியும் திருச்சி வச்சுப்பா. திருச்சி நான் போய் இடத்த போய் கேட்கலாம்ட்டு இருக்கேன். அந்த இடம் நமக்கே வந்துருமா வராதா? உன்னோடது கேஸ் போட்டிருக்கேன், நீ போய் உட்காரு, கூப்பிட்றேன். நம்ம போய் கேட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படித்தானே மகளை வந்த. அதனால் கருப்பசாமி கேட்டாலும் பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து இன்னும் முன்னாடி வா. உன்னோட இடம் உனக்கே வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா, இன்னும் கிட்டவா. இடத்துக்கு பிரச்சனை இல்லாமல் மாற்றி யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. அங்கேருந்து மண் மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு வா. கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேலே போய் பேசு. உனக்கு உன்னோட பத்திரத்துக்கு பிரகாரம் உன்னோட இடம் கிடச்சிடும். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் பற்றியா ஓரளவுக்கு தேர்ந்து உடம்பு வந்திருக்குது. முதல்ல கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் இப்போ தான் ஓரளவுக்கு தேர்ந்து வந்திருக்கான். அப்படித்தானே? இதான் ஒன்றை வந்து ஆளுக்கு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். கருப்பசாமி எம்பேரை சொல்லி கொஞ்சம் மண்ணை மட்டும் பௌர்ணமி கள்ளிட்டு வா. கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேலே நீ போய் பேசுனா உன்னோட இடம் உனக்கு வந்துடும். நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு நமக்கு இப்போ கடன் பிரச்சனை. 3 பேர் ஒரே குடும்பமா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் நம்மளுக்கு எதாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படின்னு போய் பார்த்த மகளை. அதனால் வந்து ஐப்பசி 30 முடிஞ்சிடணும். கார்த்திகை 3ஆம் தேதியிலேருந்து உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து கடன்லேருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே கடன்லேருந்து முழுசும் வெளியில் வந்துடலாம். சரியா? எல்லாத்து வாயும் அடைச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வழியும் உனக்கு காட்டுறேன். அதனால் இந்த மாதம் 30 முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதனால் உசுருக்கு சேதமும் வராது. அதே மாதிரி இப்போ நம்ம கடை வச்சுருக்கோம், அந்த கடைக்கும் கூட போகிறதுக்கு நிம்மதி இல்லை. அப்படி தானே? அதனால் ஃபேன்சி கடையா, அதனால் கடையும் உனக்கு நாளையிலேருந்து இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். 4 அறுத்து போட்டுட்டு உன்னோட தொழில் நீ ஆரம்பிக்கலாம். சரியா? அடுத்த கார்த்திகை 3லேருந்து உனக்கு நினச்சது போல் பணத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன். ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடணும். எப்படியோ ஒரு ரூபத்தில் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருப்பா அப்படின்னு என் பேரை சொல்லி கட்டி விட்டுரு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுமான. நான் கருப்பன் கூடவே வந்துடுறப்போ. சரியா? இதுக்கு வந்து ஒரு முடிவு ஆடி வர்றதுக்குள்ளே ஒரு வழியை காட்டி கடன்லேருந்து வெளியில் வரக்கூடான வழி நான் அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை மாட்டில் வந்துடணும். சரியா? 3ஆவது பௌர்ணமி வர்றதுக்குள்ளேயே உனக்கு வழி காட்டிடுவேன். சரியா? அதுலேருந்து உனக்கு வெளியில் வர வச்சு கொடுத்தா போதும்ல. முழுசு கடன்லேருந்து வெளியில் வந்துடணும். கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்துறேன். வீட்டுக்கு என்ன அப்படியா? பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாக இரு மகளை. இன்னும் ஒரு 3 நாள் வந்துட்டு போ. அதுக்கு ஒரு தீர்வு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு. உத்தரவு இல்லாமல் இப்போ கொடுக்க முடியாது. அதனால் பௌர்ணமிக்கு வா. ஆக மொத்தம் நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவோம். நான் கூட வரப்போ எந்த டார்ச்சரும் வராது. கருப்பசாமி அதுக்கே நிலவாசப்படியில் கடை சொல்லியிருக்கேன். நீ சொன்னால் சரின்னு கேட்குறதுக்கு தான் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கடங்காரதுக்குள்ளே இப்போதைக்கு ஒரு 6 மாதம் டைம் கேளு. அது கூட சரின்றான். 6 மாதத்துக்குள்ள உனக்கு ஒரு வழியும் காட்டுறேன். அதிலேருந்து நீ வெளியில் வந்துடலாம். கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் வச்சுப்பா. விழுப்புரம். ஆமாப்பா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் என் மனைவிக்கு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டேன். இப்போ உனக்கு உடல்நிலையில் பிரச்சனை பண்ணுதா? இல்லை. அப்புறம் எதுக்கூட மறுபடியும் குழப்பிட்டு இருக்கேன். நான் தான் சரி பண்ணி விட்டுட்டேன்ல. மறுபடியும் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்கா? ஒன்று கருப்பசாமி சொல்கிறத கேட்கணும், இல்லாட்டி டாக்டர் சொல்கிறத கேட்கணும். 2ல் ஒரு முடிவு நீ சொல்லு. அப்போ நான் வந்து நீ என்ன பண்ணுற, இப்போ மாத்திரையை வந்து சாப்பிட்றத நிப்பாட்டணும். சரியா? அதுக்கு மீறி வந்தால் கருப்பு அப்புறம் நான் சொல்கிறேன். சரியா? அதனால் இங்கிலீஷ் மெடிசனுக்குமே சரி வராது. அதனால் இப்போ வியாதியே கிடையாது. வியாதியை நான் சரி பண்ணிட்டேன். வியாதியே இல்லாமல் நீ அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அது உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பிரச்சனை பண்ணுது, அதனால் நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல. உனக்கு நான் கனியை கொடுத்ததையுமே சரி பண்ணி விட்டுட்டேனே, அப்படியே இல்லையா? அதனால் இப்போ எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அப்படியே நீ அந்த டாக்டர்கிட்ட போகலாமா இந்த டாக்டர்கிட்ட போகலாமான்னு குழப்பிட்டு இருக்கேன். நீ சொல்லு.
டாக்டர் சொன்னதுனால சரி இங்கிலீஷ் மெடிசன் விட்டு ஆனால் வேறு எதுக்காக போகலாம். இப்போ நீ எவ்வளோ நாளாக சாப்பிட்ற? 20 நாள். 20 நாள். நான் தான் சொல்லிட்டேன். இது என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்? 40 நாளில் சரி பண்ணி. இப்போ 20 நாள் போய் ரிப்போர்ட், 2வது ரிப்போர்ட்டு போய் எடுறாமானேன்னு சொன்னேன். ஆமாம். நீ 2வது ரிப்போர்ட்டு போய் எடுத்த. மொதல் ரிப்போர்ட்டில் என்ன பதில் வந்துச்சு? இருக்குதுன்னு வந்தது. 2வது ரிப்போர்ட்டில் இல்லைன்னு வந்துச்சு. அதான் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் முதவே சொன்னேன். நான் கர்ப்பசாமி 2வது ரிப்போர்ட்டில் போய் இல்லைன்னு வந்துடும். நீ மெடிசனே சாப்பிட வேணாம், யாரோட ஐடியா வேண்டாம், உனக்கு தேவை வெள்ளாமை. ஒரு ஆள் முடங்கி போயிடுச்சு அப்படின்னா குடும்பமே சுருண்டு போயிடும். அதனால் நீ ஏதோ ஒரு வழி பண்ணி சரி பண்ணி விடணும் கர்ப்பசாமி, அப்படி தானே கூப்பிட்டு வந்த. அதனால் உனக்கு மருத்துவ செலவெல்லாம் எதுவும் வராது. அதனால் மருந்து மாத்திரையை நிப்பாட்டிடலாம். நீ அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் வந்து வாங்கிட்டு போய் கனியை வாங்கிட்டு போய் கொடுத்துரு. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்புலையும் சுத்தம் பண்ணி விட்டு, அதே மாதிரி உனக்கு அந்த கேஸ் பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணணும். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு, அதுக்கு அப்போத்தே உத்தரவு. சரியா? இப்போ உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பையனையும் நல்லபடியாக படிக்க வச்சு சொன்னபடி கேட்க வச்சா போதுமில்ல. நாங்கள் அறுப்பி அமைச்சு தரப்போம். ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட விவசாயம் பண்ணுற இடத்துல 4 அறுத்து போட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடு. உனக்கு கொடுத்ததை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்பான். நான் வந்து லாரி உரிமையாளர், நிரந்தரமான ஓட்டம் வேணும், 2 டிரைவர் வேணும் அப்படின்னு 2 டிரைவரை அமைச்சு கொடுத்தாச்சு. அதனால் இப்போ 2 ஒன்று நல்லா ஓடுது, ஒன்று கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதனால் அதையும் உனக்கு நிரந்தரமாக கருப்பை ஓட்டி கொடுத்து, அதே மாதிரி பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு நட்டமாகறதுக்கு இல்லாமல் உனக்கு வருமானத்தையும் கொடுத்து, என்னோடய திருவிழா வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் இன்னொரு வாகனம் வாங்குறதுக்கு தான் எதிர்பார்க்கணுமே தவிர இருக்கிறத கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடாமானே. அதனால் இன்னொன்று வாங்கிடலாம். லேட்டஸ்ட் வண்டியாக செகண்ட் வண்டி எடுத்துடலாம். சரியா? நீ கேட்டதோட உனக்கு வண்டி வாகனமும் அமைச்சு கொடுத்துறேன். இந்த ஆண்டும் எனக்கு பால் கூட எடுத்துரு. உனக்கு அடுத்த ஆண்டு வர்றதுக்குள்ளே உனக்கு செஞ்சு வச்சாம்பார், அவனுக்கு ஒரு கையும் காலும் வராது. சரியா? அதில் யாராக வேணாலும் இருக்கட்டும், அதையும் போய் நீ பார்ப்ப, அந்த சூழ்நிலையும் உனக்கு அமைப்பேன். அதனால் இப்போ பாவம்னு ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தொந்தரவு பண்ணுறேன். அதனால் நான் கருப்பசாமி யாருங்கிறது உங்கள் அண்ணன் முன்னாடி என்னோடய திருவிழாவுக்கு ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுக்கணும். ஆவணி மாதம் 30 முடியறதுக்குள்ளேயே நான் உனக்கு கண்ணுக்கு காட்டிடுவேன். உனக்கு என்ன அவன் பண்ணினாலும் சரி, உனக்கு வாகனம் ஓடணும், 2 டிரைவர் நிரந்தரமாக இருக்கணும், வண்டி லிப்பேர் ஆகாமல் ஓடணும். நான் அமைச்சு தரம்போ. இப்போ வரைக்கும் அமைச்சு கொடுத்துறேன். கண்ணிலையும் உனக்கு கண்ணில் காட்டிடுறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. கூடயே வரம்போ. பௌர்ணமிக்கு நான் வந்து படுறமானே. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படியா? எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி, இதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் யார் பண்ணுறா? இதில் திருமணம் ஆகணுமா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். நீயும் மெடிக்கல் தானே, நீ உட்காரு கூப்பிட்றேன். இதில் திருமணம், நீ என்ன தொழில் பண்ணுற? அப்போ வரணுமா இல்லையா? அது இப்போ வரணும்ல. அதனால் கருப்பசாமி கடனை நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி பண்ணணும். இன்னும் 1 வருஷம் 3 மாதம் பொறுமையாரு. அது கூட நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வழியை காட்டி கடன்லேருந்து உனக்கு ரிலீஸ் ஆகி எல்லாரும் போல் கருப்பை நம்மளும் நல்லா இருக்கணும்ப்பா. அதே இடத்துல அதே முன்னாடி உனக்கு வருமானம் வச்சு வரும், கடனையும் கட்டிடலாம். சரியா? அதனால் அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். அதனால் உனக்கு திருமணம் நல்லபடியாக ஆகணும். அப்படி தாண்டா பண்ணேன். அதனால் கருப்பசாமி உனக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனியில் ஒரு மாலை கொண்டாந்து கொடு. அதே மாதிரி வர்ற தை தீர்ந்து மாசி மாதம் வர்றதுக்குள்ளே கண்ணுக்கு ஒரு 3 பொண்ணை காட்டுறேன். சரியா? அந்த 3ல் நமக்கு சரியாக வர்றதுக்கு 1 வரும். அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உனக்கு பிடிக்குமான்னு பார்த்துட்டு முடிஞ்சு பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா ஆவணி மாதம் முடிச்சிடலாம். 2 டைம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சரியா? மாசி மாதத்துக்குள்ளே ஒரு வாய்ப்பு, அதில் சரியாக வரும் அப்படின்னா நீ அமைச்சிடலாம். அது சரி வரல அப்படிங்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா அதே மாதிரி ஆவணி மாதம் முடிச்சிடலாம். இந்த 2 வாய்ப்பில் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா, அது வரைக்கும் தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, எனக்கு மாலை கொடுத்துட்டு போயிடு. இந்தா, நல்லபடியாக கடனை கட்டி எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு நான் வாழ வச்சு பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு நிம்மதியாக இருக்கணும். நல்லபடியாக மார்க்கு நான் வாங்கி கொடுத்துறேன். லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே, வரும்போது எப்போ வந்தாலும் மாலையை வாங்கிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. சரியா? லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள் இருக்கும்போது கூட்டிகிட்டு வா. சரியா? ஒரு டைம் கூட்டிகிட்டு வா. நீ கேட்டதோடு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறப்போ 3 நாளைக்கு கனி கொடுக்குறேன்டா மோனே.
3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வரும்போதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போ. 3 மாதத்துக்குள்ளே 3/4 சரி பண்ணி கொடுத்துறேன். மருத்துவம் இல்லாமல் சரி பண்ணால் போதும்ல, நான் சரி பண்ணி தரப்போ. கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் நான் பார்த்துருக்கிற பிள்ளை என் பின்னாடியே வரணுமா, அப்படி தானே? போய் காலைல வந்துடுவான். அதனால் கருப்பசாமி அது பார்த்தா சரியாக வருமா அப்படின்னா ஜாதகத்தை பார்த்தா அது சரி வராது. ஜாதகத்தை பார்த்தா சரி வராது. அதனால் நம்ம பிள்ளை அந்த பிள்ளை நமக்கு வந்தால் சரியாக வருமானு பார்த்துட்டு வந்துடுறேன். மறுபடியும் போய் காலைல வந்துடுவான். அதனால் அந்த பிள்ளை வந்தால் நமக்கு சரியாகத்தான் வரும். அதனால் நமக்கு அமைச்சிடலாம். ஆனால் பொருத்தம் பார்த்தா பொருத்தம் வராது மகளை. போய் பார்த்தியா, பொருத்தம் வந்துச்சா? வராது. அதனால் பொருத்தம் பார்க்காம நல்லபடியாக அந்த பிள்ளை நம்மகிட்ட பசங்களுக்கு வாழுமா? கண்டிப்பாக வாழும். அதனால் அமைக்கிறதும் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. இந்த இதை பாங்கா வச்சுக்க, என் பேரை சொல்லி வச்சுக்க. நீ கேட்டது போல உனக்கு சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி காரைக்குடி வச்சுப்பா. காரைக்குடி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த மகளை. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல மார்க் வரணும் அப்படின்னு கேட்டேன். கேட்டேன் இல்லையா? நான் என்ன பண்ணி கொடுத்தேன்? நல்ல மார்க் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி உனக்கு அடுத்தது டாக்டராகி உருவாகி ஆகணும். அதனால் கருப்பசாமி தான் எனக்கு வேணும்னு மறுபடியும் பார்த்துருக்கேன். போய் காலைல வந்துட்டோம். நீ கேட்டது போலயே நல்ல மார்க்கை கொடுத்தது போலயே டாக்டராகவும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அப்படி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு டாக்டராக உருவாக்கி அடுத்த எக்ஸாமில் ரிசல்ட் வர்றதுலையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, எக்ஸாம் எழுதுறதுலையும் நல்லபடியாக ஜெயிக்க வச்சு கொடுத்து, ஃபஸ்ட்டாக கொண்டாந்து கொடுத்தா போதும்ல. அதுக்கு தான் இப்போ சொன்னேன், ஃபஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் எல்லாம் கருப்பசாமி நான் சொன்ன பிரகாரம் கரெக்டாக பண்ணி நடந்துரு. நம்ம எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி 4 பேருக்கு போல் முன்னாடி நிப்பாட்டி டாக்டராக உருவாக்குறது என் பொறுப்பு. அப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரப்போ புதன்கிழமைக்கு என்னை பார். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர். ஆமாப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு உள்ள பிரச்சனை சீக்கிரமாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து மகனுக்கு எப்படியாவது இப்போ போய் எழுதுகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணி எப்படியாவது ஒரு வேலை மட்டும் எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துடணும். அப்படி தானே உன் கேள்வி? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கறது ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம். அதனால் அடுத்த வாய்ப்பில் கண்டிப்பாக தவறாமல் உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்து நிம்மதியாக குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அதுக்கு 2ல் எது வேணாலும் ட்ரை பண்ணு, சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சுருக்கு. கூடயே வரம்போ பௌர்ணமி அன்னைக்கு என்னை பார். கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழப்பத்திலோட இருக்கோம். அப்படி தானே? ஒன்று வேண்டாம், அதை கட் பண்ணிடலாம். ஒன்று முடிஞ்சு வச்சா. 2வது ஒன்று சொன்னபடி கேட்காம இருக்குது. அதனால் கருப்பசாமி எண்ணி 40 நாளில் நீ சொன்னால் சரிப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி 2வது அதையும் சரி பண்ணி கொடுத்துடலாம். 3வது கரெக்டாக ஒழுக்கமாக படிக்கணும். படிக்க வச்சு நல்லபடியாக எல்லாத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வாங்க வைக்கணும். அதனால் கூட யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லைனாலும் கருப்பசாமி நான் கூட இருந்து 2 பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு நீ கேட்டதோடு உனக்கு சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக மாற்றி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் போய் அமைச்சு கொடுத்துறேன். 2வது கேள்வி, நமக்கு தொழிலில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதனால் வேஸ்ட் அரைக்கிற மிஷின் போடலாம்டா மோனே. அதையும் போடணும். அதை நினச்சிட்ருக்கியா? அதனால் அதை தான் போடணும். அதனால் மீன் கடை ஒரு யோசனை வச்சுருக்கீங்கள, அது சரி வராது. அதனால் அது வேணாம். உனக்கு துணி சம்மந்தப்பட்ட தொழில். அதனால் இப்போ அரைக்கிற மிஷின் புதுசு போடலாமா? அதனால் லீஸுக்கு பிடிக்கலாமா? அதனால் லீஸுக்கு பிடிச்சா சரி வராது. அதனால் புதுசே போட்டுடலாம். போய் காலைல வந்துட்டுவான். அதனால் வட்டிக்கு விட்டுருக்கிற பணம் சேருமா? அதில் பகுதி வரும், பகுதி வராதுராமானே. பகுதி வரும், பகுதி வராது. அதுவாக தொழில் சம்மந்தப்பட்ட பணமெல்லாம் வெளியில் நிறைய நிற்கிது, அதெல்லாம் வந்துடும். அதையெல்லாம் கருப்பையும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி மிஷின் போட்டுடலாம், புது மிஷினே பண்ணிடலாம். அதனால் கார்த்திகை ஜோதிக்குள்ளே பண்ண முடிஞ்சதுன்னா அப்படி பண்ணு. இல்லாட்டி தை 3ஆம் தேதிக்கு மேலே. சரியா? தை 3க்கு மேலே நீ இப்போ உடனே அடுத்த 20 நாள் ஒரு முடிவு பண்ண முடியாது. சரியா? அதுக்கு தை 3க்கு மேலேயே பண்ணிடு. அதுக்கு உண்டான முயற்சி நாளையிலேருந்தே நீ எடுக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா தை 3க்கு மேலே தான்.
முதல்ல இடத்த தயார் பண்ணிக்க. இரண்டாவது புது மிஷினை போடுறோம், நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து ஆளுகளும் அமைச்சு கொடுத்து இருக்கிற கடன்லேருந்து தப்பிக்க வச்சு எல்லாரும் போல இப்போ நம்ம இந்த வீடு வாங்கினது தான் பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறியா? அதனால் இப்போ அதுதான் பிரச்சனையா? பிரச்சனை அது கிடையாது. அதனால் அந்த வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் நீ அந்த வீட்டில் எப்போ போல் இருக்கலாம். உனக்கு பிடிச்சி தானே வாங்கினேன், அதனால் அந்த வீட்டை விற்க வேணாம். உனக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து 4 பேருக்கு போல் எல்லாரும் நிம்மதியாக வாழணும். இதை போடுறான். இதை 2 நாளைக்கு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நல்லபடியாக அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி மட்டும் குளிக்க வச்சிரு. அதெல்லாம் சொன்னபடி கேட்க வந்துடும். எப்போ வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அவனை கூட்டிகிட்டு வந்துடு. சீக்கிரமாகவே அவன் உன் சொல்படி கேட்டு நல்லபடியாக படித்து எல்லாரும் போல் உன் பேர் எடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதும்ல. கொடுத்த வெளியில் இருக்கிறவனா அத்தனையும் வந்துடும். ஆனால் வட்டி கூட்டதை மட்டும் வராது. சரியா? ஆனால் ஒன்றை கட் பண்ணிடணும். சரியா? அது தெரியுமில்ல என்னென்னு. அதை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போப்பா. மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மாடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் குறி 1, கொடுவாய் 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா? ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி கூட பிறந்தவளுக்கு வந்து உடல்நல சரியில்லையாம். அது யாருப்பா? அது மற்றவங்க வெளியில் போய் உட்காரலாம். கூட பிறந்தவளுக்கு உடல்நல சரியில்லை. அதனால் கருப்பசாமி எப்படியாவது அவளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை கொஞ்ச நாளைக்கு இருக்கிற காலம் நிம்மதியாக இருக்கணும். உங்கள் கேள்வி அதுதான மகளை? அதே போல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் எந்நேரமும் கருப்பசாமி என்னையவே நினச்சிட்டு இருக்கேன் அதுதானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ கேட்டதோட சரி பண்ணி கொடுத்துட்றேன். கிட்டவா நான் தான் அமைச்சு தரேன். 5 நாளைக்கு 5 கனி கொடுத்துட்டு போகிறேன். 5 கனி 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. 5 நாளிலேயே ஒரு மாற்றம் வரும். முடிச்சுட்டு அடுத்த 8வது நாள் என்ன வந்து பாரு. கிட்டவா கொஞ்சமாக உள்ளுக்கு கொடுக்கணும். சரியா? அப்புறம் தலையில் தேய்ச்சி குளிக்க வச்சிரு 5 நாளைக்கு. 8வது நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேனே, நான் சரி பண்ணி தரேன்ல. இந்தா ஒன்று நீ உன்னோட நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு அரவக்குறிச்சி வச்சுப்பா. அரவக்குறிச்சி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நான் வந்து ஆடி மாதம் தான் வருவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சொன்னேன்னா இல்லையா? அப்போ நம்ம கட்டுப்பாடெல்லாம் வந்து நம்ம எப்படி இருக்கணும் நீ சொல்லு. நாமைய மாதிரி நம்மளும் ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு உன் மனசில் இருக்குல்ல? சரி, அப்போ நான் ஆடி மாதம்தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னேன்னா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன்னோட கட்டுப்பாடெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கணுமா இல்லையா? கேட்குறது சரின்னு சொல்லக்கூடாது. ஆமாம் இல்லை நான் கரெக்டாக தான்ப்பா இருந்தேன், நீ தான்ப்பா மாற்றி சொல்லி நான் கேளு. நீ சொல்லு. இல்லை நான் கரெக்ட் இல்லைப்பா அப்படின்னு நீ சொல்லு. சொல்லுங்க சாமி, கரெக்டாக இருந்துக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஆடி அம்மாவாசைக்கு தான் வருவேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போ அன்னையிலேருந்து நீ கரெக்டாக கட்டுப்பாடாக இருந்தம்மா. சரினாலும் சொல்லக்கூடாது. நீ சொல்லு. வெளியில் வேலைக்கு போகிறோம் அப்படிலாம் சொல்லி இத்தனை நாள் எப்படி இருந்த? இல்லை, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். நீ கட்டுப்பாடு மாறி இருந்திருக்கிய. சரி சரி திருத்திக்கிறேன். சரி, என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு. அவருங்கிறது எனக்கு தெரியல. சரி, என்ன கட்டுப்பாடாக இருந்து இத்தனை நாளா? அதாவது வந்து ஆன்மீகத்தில் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருந்தேன். சரி, 48 நாள் தெளிவாக இருக்கணும்னாங்க, தெளிவாக இருந்தேன். நீ எப்பவுமே தெளிவாக தான் இருக்கணும். சரி சாமி. இப்போ நான் வேணும்னு கேட்டீங்கள, ஆமாம். அப்போ நான் வர வரைக்கும் தெளிவாக தான் இருக்கணும். சரி இருக்கிறேன். இப்போ இடையில கொஞ்ச நாளாக வந்து ஒரு சில கோக்குமாக்கு வேலையெல்லாம் நடக்குது. சரி சரி. சரியா? ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்லலாம், ஒரு சிலதை சொல்ல முடியாது. அதனால் நான் கருப்பசாமி இன்னிருந்து எப்படி இருக்கணும்? சரி சரியா. நீ முதல்ல இருந்த மாதிரியே கட்டுப்பாடாக இருந்த அப்படின்னா நீ கேட்டது போல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணி நீ கேட்ட வரத்தை கருப்பை கட்டாயம் கொடுத்துருவேன். அதே போல் 2வது கேள்வி, என் மகன் எப்படியோ ஒரு நீட்டுத் தேர்வு இந்த தேர்வில் கட்டாயம் பாஸ் ஆகிடணும், கட்டாயம் பாஸ் ஆகிடுவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 3வது, நம்மளுக்கு இருக்கிற தொழில் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடு. அப்படி தானே? அதனால் இன்னொரு 20 நாள் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு நல்ல தொழில், உனக்கு கட்டட தொழில் அமைச்சு கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இது ஒன்றுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு, தொழிலுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவது மனைவிக்கு உடல்நலம் வேறு
இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன், அதை மகனுக்கு கொடுத்துரு. இதை நீ 2 பேர் ஆளுக்கு வரணும், பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். உனக்கு வருமானத்துக்கு தொழிலும் கொடுத்துட்றேன், அதே மாதிரி நேற்று தேர்வில் பாஸும் பண்ணி கொடுத்துட்றேன், மனைவிக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி என் சகோதரனும் சீட்டு வாங்கிடுவேன். அவன் இத்தனை நாளாக பாஸ் ஆகலை, இந்த டைம் நான் பாஸ் பண்ணி கொடுத்துட்றேன், அதனால் கட்டாயம் சீட்டு வாங்கிடுவேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரம்போ. அடுத்த வாரம் மகனும் நீயும் வந்துடும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், குடும்பத்தில் கஷ்டம் தீரணும், நிம்மதியாக 4 பேர்த்து போல் வாழணும். ஓ, கட்டட மேஸ்திரின்னு சொன்னாதான் வருவானா? அப்படி தான் பண்ண. அதனால் வேலை எதுவும் இல்லை இல்லையில்ல. நீயும் கட்டட மேஸ்திரியா? கட்டட வேலை செய்கிற, அதனால் உடல்நலை சரி பண்ணணும், மகனுக்கு திருமணத்தை பார்க்கணும். உட்காரு கூப்பிட்றேன், நீ போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் வர்ற மாதிரி கண்ணுக்கு காட்டுச்சே தவிர கண்ணுக்கு எதுவுமே தெரியலப்பா. அதான்டா மன. அது இன்னும் ஒரு 3 நாள் பொறுத்துக்க, சரியா? வியாழக்கிழமைக்கு தகவல் வந்துடும். வியாழக்கிழமைக்கு தகவல் கட்டாயம் வந்துடும். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் பொறுத்துக்க. வியாழக்கிழமைக்கு கட்டாயம் தகவல் வந்துடும். அதுக்குள்ளே புதன்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. வியாழக்கிழமைக்கு வந்துடும். நான் சொன்னதை மட்டும் தவறாமல் பார்த்துக்க. நீ கேட்டதோட தொழிலெல்லாம் வந்துடும், கடனையும் கட்டிடலாம். அதனால் கடன்காரனோட தொல்லை தாங்க முடியாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நீ கட்டடம் வேலை செஞ்சு நீ கட்டிடலாம். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், சரியா? அதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம். இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. ஒரு 3 மாதத்தில் சரியாக போயிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடாமானு. இப்போ உனக்கு வந்து வலது பக்கம் தான் பிரச்சனை ஒன்றுதா, அதுதானே? அதனால் அந்த பக்கம் பிரச்சனை ஒன்று, சாப்பிடு சரியாக போயிடும். பௌர்ணமிக்கு வரும்போதே உனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றலாம். அந்த மாதிரி உருவாக்கினா போதும்ல, அமைச்சு தரப்போம். இப்போ வேணாமடாமாண்ணே, வேலை ஆரம்பி, அதுக்கப்புறம் போய்க்கலாம். கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா அந்த இடம் நம்மளுக்கு தான், அந்த இடம் நம்மளுக்கு தான். அதனால் தானாக தேடி மறுபடியும் அவளே சொல்லுவாள், எனக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதும், இடம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் உன்னோட சகோதரங்கிட்ட தகவல் போகும். அந்த தகவல் போனதையும் 1 வாரத்தில் பேசி முடிச்சிடணும். மறுபடியும் ஆரப்படக்கூடாது, சரியா? கார்த்திகை மாதம் இதை முதல்லேருந்து களைச்சி விடுவேன். களைச்சி விடும்போது எனக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது நீ உடனடியாக அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்துடணும். அதே போல் நான் வந்து தை 30 முடிஞ்சு மாசி மாதம் பிறக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஒரு வழி பண்ணிடலாம். 2வது கேள்வி, குத்தைக்கு ஓட்டலாமா? தாராளமாக ஓட்டலாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. நீ போய் பேசு, கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன், அதே மாதிரி நீ ஓட்டலாம். அதுக்கு உண்டான வழியும் அமைச்சு தரேன். கடன், அதுக்கு மட்டும் என்ன வழி? போய் காலையில் வந்துட்டோ பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால் கடனுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னா, இந்த 2025 இந்த ஆண்டு ஓரளவுக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதனால் 2026 பிறக்கணும். ஜனவரி 2க்கு மேலே நம்ம எதிர்பார்த்தது போல் எந்த இடத்துல இல்லாமல் கடனை கட்டுறதுக்கு உனக்கு ஒரு வழி காட்டுவேன், சரியா? அந்த வழியில் உனக்கு அதே போல் உனக்கு சீக்கிரமாகவே இப்போ கடன் எவ்வளோ இருக்குது. அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு சீக்கிரமாக அடுத்த 1.25 வருஷத்தில் கட்டிடலாம். அப்படின்னா 2026 முடியறதுக்குள்ளே நான் தான் சொல்லிட்டேன், இந்த 1 மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஜனவரி பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாமே வழி கிடச்சிடும். அதனால் கடனை பற்றிலாம் பயப்படவே வேணாம். கடன் இருக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். கடன் மன உளைச்சலோடு ஒரு 2 மாதம் இருந்தால் மட்டும்தான் மற்றது எல்லாமே தப்பிச்சு வெளியில் வர முடியும். அப்படிங்கிறதுனால கடனோடு இருக்கும். அதனால் அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். நான் கருப்பசாமி வந்து மோட்ரு அப்படியா? சரி, ஒரு 8 நாள் மட்டும் பொறுமையாக இரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறப்ப போய் பேசு. மறுபடியும் நம்ம பக்கம் சாதகமாகவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன், சரியா? நான் கூடவே வரேன். இதை 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். நான் உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அடுத்தடுத்து எல்லாம் மாறி வந்துடும். இந்த ஜனவரி 1ஆம் தேதி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு வழி காட்டிடுவேன், கூடவே வரம்போ. இடம் உனக்கு அந்த இடம் வாங்கிடலாம். 2வது வந்து ஆமாம், குத்தகைக்கு ஓட்டிடலாம்.
அதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. நாளையிலேருந்து அதுக்கு உண்டான முடிவு எடுக்கலாம். அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக ஒவ்வொன்றுக்கும் உனக்கு முடிவு பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி அதை நீ பாங்கா வச்சுக்க மகளே. அதை பாங்கா வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து கடனுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சுக்க. சீக்கிரமாக உனக்கு வழி காட்டுவோம். போ அதை கொண்டுட்டு போய் நமக்கு தான் அந்த இடம் பிரச்சனை இருக்குல்ல, அதனால் அந்த இடம் வந்து என் சகோதரன் போய் பேசும்போது நம்மளுக்கே கிடச்சிடணும், பணம் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே நாளை அறுத்து போட்டுரு அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை. அதனால் கருப்பசாமி இப்போ போய் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தால் ஒன்று பார்க்க போகிறோம், அப்படியே இல்லையா? அதனால் பார்த்துட்டு வந்ததை பார்க்கலாமா, பார்க்க போகிறத பார்க்கலாமா? சரி போய் கால் விட்டோம். பார்த்துட்டு வந்தது சரியாக வரும்டாமாண்ணே, பார்க்க போகிறதும் சரியாக வரும். அதனால் நீ இதையும் போய் பார்த்துட்டு வா. உனக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் முடிவு நான் பண்ணுறேன், சரியா? அதனால் இப்போ புதுசாக ஒரு பக்கம் தொழிலுக்கு போய் கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு பக்கம் கேட்டால் அது முடியாதுன்ட்டியான். அதனால் இப்போ போகலாம்னு இருக்கிற பக்கம் போகலாமா, கட்டாயம் கிடச்சிடும் வேலை, சரியா? வேலையிலையும் கிடச்சிடும், உனக்கும் நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் உன்னோட வாழ்க்கையை 15 வருஷத்த வாழ்க்கையை வீணாக நீ தொலைச்சிட்ட, அப்படியே இல்லையா? அடுத்தவனை நம்பி ஒருத்தனுக்கு உதவி பண்ணுறன்ட்டு போய் அவனுக்கு அடிமை ஆகிட்டேன். அதுலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்குள்ளேயே பெரும்பாடாகி போச்சு, அப்படி தான்டா பண்ண. அதனால் உனக்கு இல்லாமல் தானே எப்போவே கல்யாணம் ஆகிருக்கணும். அதனால் பார்த்து வச்சதையே உனக்கு நான் அமைச்சு கொடுத்து திருமணத்துக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்து தொழிலும் உனக்கு கிடச்சிடும். அப்படி அமைச்சா போதுமா? பார்த்துட்டு வந்துட்டு வர பௌர்ணமிக்கு என்கிட்ட வந்து சொல்லணும், கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி உடல்நல சரியில்லை, 2 பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதனால் கருப்பசாமி என்னை பற்றி உனக்கு தெரியுமில்ல, தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி 2 பசங்களையும் நல்லபடியாக திருத்தி நிம்மதியாக சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கருப்பசாமி நல்ல முறையை அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு நீயும் நல்லபடியாக வாழணும், அவ்வளோதானே? போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி பசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தி குடும்பத்திலையும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துட்றேன், சரியா? கணவருக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். உனக்கு அந்த கை பிரச்சனை, உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை, கிட்டவா படபடப்பு இருக்கிறது, இது எல்லாமே படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துருவேன். எப்போ வந்தாலும் எங்கிட்ட கனி வாங்கி குடிச்சிட்டு போயிடணும், சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி நடவாசப்படியில் கட்டிடு. இன்றைக்கே உங்கள் கடை வரம்போ, சரியா? அதனால் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும், நான் கூட வரம்போ. நீ வருவீல்ல, நீ வா. அடுத்த வந்து பசங்களுக்கு ஒரு வழி பௌர்ணமி அன்னைக்கு நாள் குறித்து உனக்கு நான் சொல்கிறேன், சரி பண்ணி கொடுத்துறோம். அம்மா கொஞ்சம் தெரிஞ்சு இன்னைக்கே கூட வந்துடுண்டாமானே. கருப்பசாமி மறுபடியும் அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் எனக்கு உடல்நிலையும் ஒத்துழைக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி உடல்நிலையும் உனக்கு நல்ல முறையாக சரி பண்ணி கொடுத்து அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து வாரிசு மகனுக்கு வந்து ஒரு நல்லபடியாக நான் தொலாவி முடித்து வைக்கணும். அப்படி முடிச்சு வச்சா போதுமா, இல்லை பார்த்து வச்சதே முடிக்கணுமா? இல்லை நான் பார்த்து வைக்கணுமா, இல்லை அவனா தேடிக்க வேணாம்? தேடுனது பார்த்தைய நீ. அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் முடிச்சு கொடுத்தா போதும்ல, போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி மகனுக்கு நல்லபடியாக நான் உனக்கு தொலாவி நானாக உனக்கு நல்லதாக பார்த்து உனக்கு முடிச்சு கொடுத்து அதே போல் உனக்கு உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்தேன்டாமானே, சரியா? 3 நாளைக்கு நீ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி உன்னோட நடவாசப்படியில் கட்டிடு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் கூட வந்துடுவேன். அதனால் வர்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதோடய உன் பிரச்சனையை நான் தீர்த்து இன்றைக்கே உன் கூட வந்துடுறம்போ. அந்த ஒரு செட்டி விளையம் போயிடுச்சுப்பா. செட்டி விளையம் ஐப்பசி 14க்குள்ளே உனக்கு வேலை வந்துருமாடாமானே. அதனால் கருப்பசாமி அடுத்த டைம் வரும்போது வேலை ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு கூட சொன்னேன். ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சாச்சு. போய் மறுபடியும் காலை எடுத்து ஓடு. அதனால் கருப்பசாமி நான் என்றைக்குமே சொல்கிறத நான் செஞ்சிருவேன். அதே மாதிரி நீ என்ன பண்ணணும், நீயும் அமாவாசை பௌர்ணமிக்கு
இல்லாட்டி மாதத்தில் 15 நாளைக்கு ஒரு டைம். எப்போ இருந்தாலும் எனக்கு மாலையும் பாட்டில் கொண்டாந்து கொடுத்துடணும். வருஷம் எனக்கு வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டுடணும். உனக்கு குறவில்லாமல் கருப்பசாமி வேலைக்கும் பஞ்சம் வராது, ஆளுக்கும் பஞ்சம் வராது, குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் கடனையும் தீர்த்து கொடுத்து எல்லாரத்தை விட ஒரு படி உன்னை மேலே ஏற்றி வச்சிடறேன். ஆனால் தவறாமல் நீ சொன்னதை செய்யணும். செஞ்சினா போதும். எல்லாரும் எனக்கு வந்து மாலை கொடுக்கணும்னுலாம் கேட்கல. யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் வரணும், வந்து 5 நாளைக்கு ஒருக்க என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. இன்னும் 3 வருஷ காலத்துக்குள்ளே நீ நினச்ச இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடறேன். அப்படி அமைச்சா கொடுத்த பதம்ல. நான் கருப்பசாமி நீ சொன்னது போல் உனக்கு வேலையிலையும் பஞ்சம் வராது, வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் இன்னமும் வேலை வருமானம். கார்த்திகை ஜோதிக்குள்ளே இன்னும் 2 வேலை வரும், அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கருப்பசாமி கூடவே இருந்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஆனால் வெளி தோற்றத்துக்கு எப்படி இருக்கணும்? கடங்காரனாக இருக்கணும். அப்படி தான் காட்டணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் சொந்த பந்தத்திலேயே ஓச்சு உட்கார வச்சுருவேன். அதுவும் முதவே சொல்லிட்டேன். வேலையில் வருமானம் எது வந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் நீ என்ன வேணாலும் வாங்கி போடலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடம்பர பொருள், கார், 2வது பொருள், மிச்சது இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா ஒரு 3 வருஷத்து காலத்துக்கு ஆடம்பர பொருள் எதுவும் ஆகாது. கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு வேணுங்கிற வருமானத்தை கருப்பை இன்னிலிருந்தே கொடுத்துட்டேன். கார்த்திகை ஜோதிக்குள்ள இன்னும் 2 வேலை வரும். நீ நினச்சது கூட அமைச்சு கொடுத்துறேன். அதை சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன் தான். இதை கொண்டுட்டு போய் தனியாக வச்சுக்க, அதை கொண்டு அங்கே வச்சிரு. சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? அதை தனியாக மடித்து வச்சுட்டு வாப்பா. இந்த 3 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம். ஆமாப்பா. குடிக்கிறத முதல் நிப்பாட்டி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து எல்லாரும் போல் எனக்கு சரி பண்ணி தரணும். அதனால் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து விட்றேன். அதனால் நீ கேட்டது போல் குடிக்கிறதையும் நிப்பாட்டி எல்லாரும் போல் வாழ வச்சு கொடுத்துடலாம் மகளை. அதனால் புதன்கிழமை அன்னைக்கு வர பௌர்ணமிக்கு வரும்போது என் பேரை சொல்லி மடிப்பிச்சை எடுக்கணும். ஒரு 18 வீடு. சரியா? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணிடு. புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடு. 18 வீடு. என் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் பசங்களை கரை சேர்த்தணும், குடும்பத்தில் குடிக்கிறதையும் நிப்பாட்டி எல்லாரும் போல் நம்ம வாழணும்ப்பா அப்படின்னு மடிப்பிச்சு எடுத்துகிட்டு வந்து புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு பொங்க வைக்கணும். புதன்கிழமை அன்னைக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு எனக்கு பால் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ கேட்டதோட புதன்கிழமையே நிப்பாட்டிப்பலாம். சரியா? 3 நாள் தான். 3 நாளில் நிப்பாட்டிப்பலாம். அதே மாதிரி கருப்பசாமி சொன்ன பிரகாரம் வந்த அப்படின்னா நீ கேட்டதோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து நான் தான் சொல்லிட்டேனே, நான் சரி பண்ணி கொடுத்துறேன்னு. 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. என் மேலே மதிப்பு இருக்குது இல்லையடமான. அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? சரி பார்க்குறேன். 3 நாளுக்கு உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். குடிக்காமல் இருக்கிறானே பார்க்குறேன். குடிக்காமல் இருந்து அப்படின்னா நீ கேட்டதை நான் கொடுப்பேன். புதன்கிழமை மணிக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வா. சரியா? அதே போல் உனக்கு தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் இருப்படுத்துகிற நாளை அறுத்து போட்டுரு. கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்து நிம்மதியாக புதன்கிழமையோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் சரி பண்ணி தந்துடுறேன். கூடவே வரம்போ. எந்த பிரச்சனை இருந்தாலும் உனக்கு என்ன, மொதல் குடிக்கக்கூடாது, குடும்பத்தில் சிக்கல் வரக்கூடாது, அவ்வளோதானே? அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணித்தரேன். நீ ஏன் பயப்படுற? நான் கொடுக்குற கனியை மட்டும் கொண்டுட்டு போப்போம், மற்றதை நான் பார்த்துக்கிறோம். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானு. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் தகவல் வந்துச்சா வள்ளியடாமானு? சரி, இப்போ இன்னைக்கு உன்னை வர சொல்லியிருந்தேனா? போய் காலையில் விழுந்துட்டு அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன். வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே நமக்கு தகவல் வந்துடும்டாமானு. சரியா? அதனால் நீ பேசி முடிச்சிடலாம். அதே மாதிரி 2025 முடிஞ்ச 2026 2029 வர்றதுக்குள்ளே நீ கேட்டது 3 விஷயமே நடந்துடும். அதனால் எல்லாமே பக்கம் தான் இருக்குது. முதல் திருமணத்துக்கு வேண்டியதான் உன்னை தள்ளியே வச்சுருக்கேன். இல்லைன்னா 2வது கேள்விக்கு உடனே பதில் கிடச்சிடும். அதனால் 2வது கேள்விக்கு வந்து பெண்டிங் போட்டு வச்சுருக்கேன். அதனால் முதல் கேள்விக்கு முடிச்சிடுவோம். அதனால் திருமணம் கார்த்திகை ஜோதிக்குள்ள தகவல் வந்துடும். சரியா? இந்த 3மே முடித்து எல்லாரும் போல் நம்மளும் வாழ முடியுமா? கட்டாயம் வாழ முடியும். அதனால் கூடத்தான் இருக்கேன். ஆனால் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் திருமணத்தில் தடை விழுந்துடும். அதனால தான் கொஞ்சம் என் சகோதரனை தள்ளி இருப்பான். இதை சரி பண்ணிடுவோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கார்த்திகை ஜோதிக்குள்ள உனக்கு அனுப்பிடுறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர்
அதனால் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலா? ஆமாப்பா. அதனால் கருப்பசாமி தொழில் அப்படின்னு ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்ததில் என்றைக்குமே இந்த தொழில் ஒன்று தான் மகனை கை கொடுக்கும். இந்த தொழில் ஒன்று தான் கை கொடுக்கும். அதனால் கடனையும் கருப்பசாமி நல்லபடியாக கட்டி கொடுத்து இதிலேருந்து கஷ்டத்துலேருந்து நம்ம எப்போ மேடேறி வருவோம் அப்படின்னா இன்னொரு 6 மாத காலம் ஆயிரும். 6 மாதத்துக்கு மன உளைச்சல் இருக்கும், வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு நான் கொடுத்துட்றேன். அதனால் புது தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு எதுவுமே தெரியல மகனே. சரியா? புதுசாக தொழில் தொடங்கணும்னு எதாவது முடிவு பண்ணி வச்சுருக்கியா? என்ன பண்ணியிருந்தேன்? அதுதான் சரி வராதுன்ற. அதனால் அதை விட்டுரு. அதனால் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு இன்னும் ஒரு தை 30க்கு மேலே மாசி பிறக்கிறதுக்குள்ளே இன்னொரு வைக்கிறதுக்கு கூட ஒரு ஐடியா பண்ணலாம். அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு வந்து நல்ல இடமா பார்த்து நல்ல இடத்துல நான் உனக்கு வருமானத்தை கொடுத்து கடனை கட்டி மேடேறி வந்துடலாம். அதே மாதிரி நம்ம புதுசாக நம்ம ஹோட்டல் தொழில் இப்போதைக்கு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு 8 மாத காலத்துக்கு சரி வராது. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆகும்னா சரி பண்ணி கொடுத்துடலாம், ஆகாதுன்னா இதுலேயே உனக்கு வருமானத்தை கொடுத்து கடனையும் கட்டிப்பலாம். சரியா? அதனால் கருப்பசாமி வந்து உன்னோட இருப்பிடத்தில் நிரந்தரமாக நான் உட்காந்து நீ கேட்டது போல் உனக்கு கடனை கட்டி எல்லாரும் போல் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் வீடு உன்னமே சுத்தமாக இருக்கணும்லாமானே. உன்னமே சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீ கேட்டது போல் அடுத்த 21 நாள்லேருந்து உனக்கு உன் கஷ்டம் படிப்படியாக தீர்ந்துடும். அடுத்த 21 நாள்லேருந்து. சரியா? எனக்கு மாதத்தில் ஒரு டைம் வந்து எனக்கு பொங்கல் வைக்கணும். எனக்கு குழந்தைங்க வச்சுட்டு எனக்கு மாலை மட்டும் கொடுத்துடணும். 5 நாளைக்கு ஒருக்கா என்னை வந்து பார்க்கணும். மாதத்துக்கு ஒரு டைம் பொங்கல். இதை மட்டும் வை. 3வது பொங்கல் முடிகிறதுக்குள்ளேயே கருப்பசாமி உனக்கு ஒரு வழி காட்டுவேன். சரியா? அதிலிருந்து நீயே சொல்லிடுவேன், இதில் போனோம்னா நம்ம மேடேறி வந்துடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உனக்கு வழி காட்டுறேன். அதிலேருந்து நீ மேலே வந்து பிடிச்சி வந்துடும். சரியா? எல்லாரும் போல் கடன் இல்லாமல், அதான் எல்லாரும் போல் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு கூடிய விரைவில் பண்ணிடலாம் நம்ம. அதனால் அதெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் மருத்துவ செலவு இல்லாமல் கிட்டவா, ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் கருப்பன் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதுக்குத்தான் 3வது பௌர்ணமி வரைக்கும் பொறுமையார் அப்படின்னு 3 டைம் எனக்கு பொங்கல் வச்சிரு. 4வது டைம் வைக்கிறக்குள்ளேயே உன் மாற்றத்தை நான் கொடுப்பேன். நீயே சொல்லுவேன், இந்த வழியில் போனால் சரியாக வரும், உடம்பு தந்துடும் போகிற அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீயா சொல்லுவேன். அப்படி சொன்னால் மட்டும்தான் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுக்க முடியும். இப்போ அதுதாண்டமான சொன்னேன், 6 மாத காலத்துக்கு மன உளைச்சல் இருந்தே தீரும். அதுக்கப்புறம் தான் நீ படிப்படியாக கட்டவும் முடியும். 3வது பொங்கல் வை, உனக்கு வழி கண்ணுக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். நீ அதை வை, நான் உனக்கு காட்டிடுறேன். அதனால் வர்ற பௌர்ணமிக்கு பொங்கல் வச்சிரு. கிட்டவா அந்த 2க்கு தான் நான் இப்போ அப்போவே சொன்னேன். இன்னுமே கொஞ்சம் வீடு சுத்தமாக இருக்கணும். நான் அதுக்கு அப்போவே சொன்னேன், இன்னுமே கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். அப்படி வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா, சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நான் கட்டியமாக அந்த இடத்துல இருந்து இருக்கிற இடத்துல எல்லாம் செல்வாக்க நான் வச்சுருப்பேன் இருக்கேன். அதுக்கு தான் பொங்கல் கேட்டதுக்கு காரணமே அதுதான். என் சகோதரன் முதவே சொல்லிட்டேன், மாதத்துக்கு ஒரு டைம் இத்தனை மாதம் வெயின்னு இப்போ நான் உனக்கு சொன்னேன்னா மாதம் அமாவாசை வச்சிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இவ்வளோ நாள்னு கூட கணக்கு சொல்ல. அதனால் நீ வர பௌர்ணமிக்கு பொங்கல் வச்சிரு. அன்னையிலேருந்தே உனக்கு கஷ்டம் படிப்படியே தேடுற மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்துறேன். நீ கேட்டது போலே சகோதரனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னமும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அதனால் 3 மாதத்துக்கு பொங்கல் வை. அதுக்குள்ளே எல்லா வழியும் உனக்கு காட்டுறேன். சரியா? நான் கருப்பம் கூடயே வரும்போது இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பான் கூடயே வரும்போது. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அதனால் பூர்வீக சொத்தை உனக்கு வந்து கருப்பசாமி சீக்கிரம் விற்று கொடுத்தலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் நாளையிலேருந்து அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கலாம். நாளையிலேருந்து எடுக்கலான்னு கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் சீக்கிரமாக சிக்கல்லேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்துடலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போமானே. சரியா? சீக்கிரமாக உனக்கு தீர்த்து கொடுத்தா போதும்ல. இந்தா சிக்கல் இல்லாமல் இருக்கணும், கையில் படி சிக்கல் இல்லாமையும் இருக்கணும், சீக்கிரமாகவும் வித்தரணும். அப்படி தானே? அதனால் சீக்கிரமாக உனக்கு வித்தும் கொடுத்து பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து விட்டுறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போமானே. அப்படியா? தாராளமாக அப்ளை பண்ணலாமா? தாராளமாக வந்துடும் நீ கட்டிடலாம். அப்படியா? அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போமாங்கண்ணே. சரியா? ஒரு சிலதை சொல்லலாம், ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் திருச்சி முயற்சிப்பா. திருச்சி அதனால் கருப்பசாமி உனக்கு சமோசா கடை நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு கடனையும் பகுதி கட்டித்தரன்றிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு
பரவாயில்ல. அதனால் மகனையும் நல்லபடியாக உனக்கு சொன்னபடி கேட்க வச்சு வாகனம் ஒன்று எடுக்கலான்னு வந்து அதுக்குண்டான முயற்சி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே? போய் காலையில் வந்துட்டு அடுத்த 15 நாள்லேருந்து நம்ம நினச்சது போல் அந்த வாகனத்தை எடுத்துடலாம். அதே போல் அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ கொடுத்து நிம்மதியாக எல்லாரும் போல் நிம்மதியாக உன்னை அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற சிக்கலையும் உனக்கு தீர்த்து நல்லபடியாக ஆளும் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா மகனுக்கு கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் கிட்ட கொடுக்க முடியுமா? அதனால் இதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் கடை, என்ன கடை, இன்னொரு கடை என்ன, அந்த கடை கொண்டு வைக்கணும், டெய்லர் கடையில். அதனால தான் ஆள் நல்லா அமைச்சு கொடுத்துறேன். ஆளுக இல்லாமல் அப்பப்போ அலமோதிட்டு இருக்கேன். அதனால் ஆளுகள் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு நான் முதல் கொடுத்துட்டேன். அதனால் இந்த டெய்லர் கடையில் கொண்டு வச்சிரு. நீ கேட்டதோட உனக்கு 2 கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். போ தாராளமாக முடிச்சிடலாமா? கருப்பசாமி உனக்கு நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். கூடயே வரம்போ கருப்பசாமி மாடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. அதனால் ஒரு பக்கம் படித்தான், இந்த பக்கமும் படித்தான், ரெண்டுமே சரியாக வரல. இப்போ படிக்கிற இடத்துலையே நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக மைண்டில் ஏறணும். அதான் மன நல்லபடியாக உனக்கு நீ நினச்ச படிப்பு உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல் நம்மளும் வேலை வாங்கிடலாம். அந்த அளவுக்கு உனக்கு அமைச்சு தரேன். அதனால் இப்போ படிக்கலாமா வேணாமா நீ சொல்லு. படிக்கலாம். அப்படியே குழப்பத்திலேயே இருக்க. அதான் நீ கம்பெனிற மகனே, என் மகனே சொல்லிடுவேன். நீ சொல்லு. அதுதான் நான் சொல்லினேன், உனக்கு நான் மனப்பாடம் பண்ணி நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குதியே. ஆமான்னு சொல்லு, ரெண்டு இல்லைன்னு சொல்லு. அதனால் படிக்கலாமா வேலைக்கு போகலாமா? படிக்கலாம், எந்த மாற்றமும் இல்லை. சரி, வர்ற பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்க்க முடியுமா? வரலாம்ல? அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு கூப்பிட்டு வா. அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை, நீ ஒரு பாட்டில், சரியா? இது 2 மட்டும் வாங்கிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே உனக்கு நானே உனக்கு ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக படிக்க வச்சு நீ கேட்டதோட நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் உனக்கு நீக்கி கொடுத்து, அதைத்தான் சொன்னேன், கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நம்மளும் ஒரு காலத்தில் ஓரளவுக்கு இருந்த மாதிரியே நிம்மதியாக உனக்கு நான் வாழ வைக்கிறதுக்கு இன்னொரு 5 மாதம் போகிறதுக்கு போனேன். 5 மாதத்துக்கு மேலே நீ கேட்ட மாதிரி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன். படிப்புக்கு தான் இன்றைக்கி உத்தரவு, அதனால் இப்போ கொடுத்துருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் எந்த ஊருப்பா? மறுபடி கவந்தப்பாடி வச்சுப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து நான் சொன்ன மாதிரி அவகிட்ட ஒரு பேசி பாடுறேன். நீ கேட்டதோடு நமக்கு தகவல் வந்துருச்சு. அதனால் நீ போய் பேசி பார்க்கலாம். மறுபடி தகவல் வந்துச்சா? நேற்று அதுதான் சொன்னேன். என்னவா? நேரில் போய் பேசு, செவ்வாய்க்கிழமைக்கு போய் பேசு. கண்டிப்பாக நமக்கு சாதகமாக வந்து நம்ம நினச்ச லட்சியத்தில் அடைஞ்சு வந்துடலாம். அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். இதை கொண்டுட்டு போய் கணவருக்கு கொடுத்துரு. நீ கேட்டது போலே உனக்கு அவரையும் சரி பண்ணி திருத்தி சீக்கிரமாக இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்படி வச்சா போதும்ல. இதை நீ பாங்கா வச்சுக்க. செவ்வாய்க்கிழமைக்கு பேசிட்டு புதன்கிழமைக்கு என்னை வந்து பாரு. இந்த ஊருப்பா கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி தொழில் உற்பத்தியாக ஒரு நல்லா அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் குளறுபடி ஆகிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அதுதானே? அதனால் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், 6 மாதத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிற சிக்கல் அவங்களே பண்ணிக்குவாங்க. இது வரைக்கும் பேசுனது வரைக்கும் போதுண்டாமான வேறு எதுவுமே சொல்லிக்க வேணாம். உனக்கு கொடுத்த வேலை எக்ஸ்ட்ரா கூட போய் செய். ஆனால் இந்த மாதிரி குத்தம் இருக்குது அப்படின்னு 6 மாத காலத்துக்கு எதுவுமே சொல்ல வேணாம். இருக்கிற வேலையிலேயே உனக்கு நிம்மதியாக அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி தனியாக நம்ம போட்டு செய்கிற சூழ்நிலையெல்லாம் அமையும். அதனால் இன்னொரு 6 மாதம் பொறு. அதுக்குள்ளே எல்லாம் வாய்ப்பு அமைச்சு கொடுத்து தனியாகவும் செய்யலாம், ஒட்டுக்காகவும் செய்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். கடனை கட்டி கொடுத்து நல்லபடியாக வீட்டை காப்பாற்றி எல்லாரும் போல் நிம்மதியாக வாழணும். உன் கேள்வி அதுதானே? கட்டாயம் கடனையும் கட்டிடலாம், நிம்மதியாக வாழ்ந்துடலாம். வருமானத்துக்கும் குறை வராது, எதுக்கும் குறை வராது. நல்லபடியாக படிக்க வச்சு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நீ நினச்ச படிப்பே படிக்க வைக்கலாம். நான் கூடவே வரப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பருப்பா. அப்படியா?
அதுக்கு இப்போ உத்தரவு இல்லையாடாமாண்ணே, அடுத்த வாரம் கேட்டுரு. நான் போய் பார்த்தேன், அது சரியாக வரல. அதனால் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் போ. அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். 3 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கருப்பசாமி மறுபடி பாண்டிச்சேரி வச்சுப்பா. பாண்டிச்சேரி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமாண்ணே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே உள்ளூருக்குள்ளேயே நம்மளுக்கு சீட்டு கிடச்சிடணும், அப்படி தானே? அதனால் கட்டாயம் உனக்கு கருப்பசாமி உனக்கு கிடச்சிடும். அதனால் எல்லாத்துலேயும் ஏதோ அப்பப்போ தடங்கள் ஆகியிருந்தாலும் நம்ம நினச்சது எல்லாமே நடக்காமலாம் போகாது. அதனால் உனக்கு நல்லபடியாக இங்கே வாங்கி கொடுத்து பேரும் புகழமாக கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கஷ்டத்தையும் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? போய் காலைல விழுந்துடுவான். ஆமாப்பா. அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவும் பண்ணி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அந்த சீட்டு உனக்கு வாங்கிடலாம். சரியா? கேட்டதோடு உனக்கு லோக்கல்லே வேலையும் அதுக்கு உண்டான வாய்ப்பும் அமைச்சு தரேன். நீ என்ன கேட்டே உனக்கு அப்படியே அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சிலதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துட்டு உங்கள் அண்ணன் முன்னாடி காட்டுறேன். சரியா? நான் தண்டனை கொடுக்காமல இல்லை, கொடுத்துருக்கேன். உங்கள் அண்ணுக்கு தென்படலை. இருந்தாலும் உன் மகனுக்கு பெரியவனத்தை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். சரியா? இதை கொண்டு போய் பாங்காக வச்சுக்க. இதில் எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு நானும் நீ கேட்டதோடு உனக்கு எல்லா வரதையும் இப்போ கொடுத்துட்டேன். கூடயே வரம்போ. அப்படியா? சொல்லி விட்டு எடுத்துகிட்டு வா. வச்சட உனக்கு தெரியும்ல. என் படியிலேருந்து கனி ஒன்று எடுத்துகிட்டு வாப்பா. அங்கே எப்போவுமே ஒரு 9 கனிக்கும் குறைவாகவே இருக்கக்கூடாது. எடுத்து வச்சிருக்கோம். இது கட்டாயம் கிடச்சிடும். சரியா? இந்தா நீ கேட்டது போல் கருப்பை வாங்கி கொடுத்துட்டேன். தைரியமாக போ, நான் பார்த்துக்கிறோம். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. கடனை கட்டுறதுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக ஒரு வழி பண்ணிடுறேன். சரியா? அதனால் குத்தகைக்கு ஒன்று மாறி போச்சா? மாறி போச்சு. அதனால் இப்போ நம்ம கேட்டையா போய் சரி அடுத்தது நல்லபடியாக உனக்கு பிடிச்சி கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி மாறி போனாலும் அதை விட நல்லதை உனக்கு நான் பிடிச்சி கொடுத்து வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு பசங்களை 2 பேர்த்தையும் கரை சேர்த்தி நல்லபடியாக கடனையும் கட்டி மீட்டு வந்துடுறதுக்கு இன்னும் 1.25 வருஷத்துக்குள்ளே மீட்டு வந்துடலாம். அதனால் பசங்களையும் அப்பப்போ வரும்போது சின்னவனை மெயினாக அப்பப்போ வந்தான்னா கூட்டிகிட்டு வந்துடு. அதனால் இப்போ தற்காலிகமாக இப்போ இங்கே இல்லை. இங்கே எப்போ வந்தேன்? அதனால் வந்து பார்த்துட்டு எப்போ போகிறதுனால வந்து பார்த்துட்டு போக சொல்லு. சரியா? முடிஞ்சால் பௌர்ணமிக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிங்க. நீ கேட்டது போல் அவனுக்கு மட்டும்தான் நேர காலம் சரியில்லை. அதனால் அப்பப்போ அவன் வந்து பார்த்துட்டு போக சொல்லு. எந்த இடத்துல இல்லாமல் வருமானத்துக்கு குறைவில்லாமல் உருவாக்கி எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிற மாதிரி அமைச்சு கொடுக்கும். 1.25 வருஷத்தில் எல்லாம் கடனை கட்டி 2 பஸ்ஸுலையும் கரை சேர்த்திடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். கொஞ்சம் சிக்கல் இருக்கிறத சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் இருந்தால் நீ சொன்னது போல் நடக்கும்போ. சரியா? கூடயே வரும்போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடியும் மலையப்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி ஆமாப்பா. அப்படியா? சரி. அதனால் இன்னும் ஒரு 3 நாள் தான் டைம் இருக்குது. அப்படி தானே? அதனால் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் 1 வாரம் கணக்கு போட்டு போகணும். சரியா? நம்ம கேட்டதோட ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துட்டோம். அதனால் தைரியமாக கடனையும் கட்டி எல்லாரும் போல் நம்மளும் ஒரு வழியாக ஓரளவுக்கு வீட்டை கட்டி வேடேறி வந்துடலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. பௌர்ணமிக்கு தான் வர சொல்லி உத்தரவு. அதனால் பௌர்ணமிக்கு வரணும். கருப்பசாமி மறுபடி நீ வரணும். நீ வா. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் அதே போல் கருப்பசாமி நம்ம கேட்டது போலயே படிப்புக்கு பயப்பட வேண்டாண்டாமானே. சரியா? அதனால் 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் நல்லபடியாக பாஸும் பண்ண வச்சு எல்லாரும் போல் நிம்மதியாக வாழணும். அதுக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ ரிஸ்க் எடுத்து நான் கருப்பம் கூட்டிருக்கேன். ரிஸ்க் எடுத்து படித்து எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணி விட்டுருவேன். அதனால் இப்போ வரப்போகிற ரிசல்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாகவே ஒரு பதில் அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். எதுலேயும் மனசு குழப்பிக்க வேணாம். தகப்பனுக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. உடல் நிலையில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு இருப்பேன். அப்படி தானே? உண்ணாமல் கொஞ்சம் இருக்குது. அதனால் தேய்ச்சி குளிக்க சொல்லி நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி இப்போ எப்படிற மன இருக்க? நல்லா இருக்க. அதில் மனைவிக்கு எப்படி இருக்கு? அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி போய் காலைல வந்துடும். பாட்டில் ஊற்றுப்பா.
ஒரு 4 ஊற்று. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உடல்நல சரி பண்ணி கொடுத்து இங்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இருக்கா இல்லையா? அந்த பதட்டம் கருப்பசாமி உனக்கு 3 நாளில் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க. நீ கேட்டது போலே படபடப்பு பதட்டமெல்லாம் இன்னையிலேருந்து படிப்படியே சுலோவாயிடும். அதனால் இருந்தாலும் ஒரு 3 மாத காலத்துக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டு உன்னை இருப்பிடத்தில் கொண்டு வச்சிரு. வச்சுட்டு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அப்படியே கோயம்புத்தூரில் இடிகரை போயிட்டேன்ப்பா, இடிகரை. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் எனக்கு கருப்பசாமி நான் வெறு வீடாக இருக்கிறேன், வெறு வீடாக இருக்கிறேன். அதனால் துள்ளி விளையாடுறதுக்கு எனக்கு குழந்தை வரம் கொடுக்கணும் அப்படி தானே வந்து கேட்க வந்தேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு 3 கொத்து வேப்பங்கொத்து எடுத்துட்டு 7 மஞ்சள் வாங்கிட்டு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டதோடு அந்த அன்னைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். சரியா? வாரிசு நமக்கு வந்து யார் இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் கருப்பசாமி கொடுக்குறேன்டாமானே, நீ பயப்படாமல் இரு. அதே போல் உனக்கு நல்லபடியாக சீக்கிரமாகவே உனக்கு கொடுப்பேன். அது அம்மா பௌர்ணமிக்கு உனக்கு 4 கொடுத்துறம்போ. சரியா? நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துடணும். ஒன்றை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டு 2 பேரும் ஆளுக்கு போய் சாப்பிட்ரு. மறுபடியும் கருப்பசாமி சங்ககிரி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமானே, குடும்பத்தை பார்த்ததில் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு நல்லா. அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து பணம் தான் வரவு செலவில் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்குது. அதனால் எந்த பதிலும் இல்லை. அதானே இந்த கார்த்திகை 3 வரைக்கும் பார்ப்போம், கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன். இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான வேறு வழி நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு வசூல் பண்ணி உனக்கு கொடுத்தா போதுமில்ல. ஏதோ ஒரு ரூபத்தில் ஆக மொத்தம் வாங்கின காசு உனக்கு வந்துடும். அப்படி போதுமில்ல, கொடுத்த காசு உனக்கு வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் பையனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறப்போ அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அப்படியா? 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். எந்த இடத்துல வராது, கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆமாப்பா, எல்லாம் மறுபடியும் போய் காலில் விழுப்பா. இப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறேன் அதானே. அதனால் எப்படியாவது உனக்கு வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நிம்மதியாக வாழ வச்சு அதிலேருந்து சிக்கல்லேருந்து தீர்த்து கொடுக்கணும். இந்த ஐப்பசி 30 முடியணும்டா மோனே. அதனால் உன்னை வந்து பணம் கொடுக்குற ஐடியா கிடையாது. நீ எப்போ வேணாலும் வெளியில் போய்க்கலாம், அந்த நிலைமையில் அவங்க இருக்கிறான். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். உனக்கு நல்லபடியாக உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்து அந்த இடத்துல இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இருக்க வரைக்கும் பணம் கொடுக்க வரைக்கும். பணம் கொடுத்ததே உடனே அடுத்த 15 நாளில் மாறிடணும். சரியா? அதை நீ 2 பேர் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இது சீக்கிரமாக உனக்கு வாங்கி கொடுத்துறப்போ. அதுக்கு தாண்டாமா நான் சொன்னேன், யாருக்கிட்ட எதுவுமே பேசாத, உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? கருப்பன் கூட வரப்போ. அதுக்கு தான் சொன்னேன், ஆளுக்கு பகுதி இதை சாப்பிட்ரு. அதைய எந்த இடத்துல வராது. இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற வச்சிரு. நீ கேட்டதை வரையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறப்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்ப்பான். கருப்பசாமி மறுபடியும் நாகை மாவட்டம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி உசுருக்கு ஆபத்து இல்லாமல் உனக்கு சரி பண்ணியும் கொடுத்து எல்லாரும் போல் ஒரு வாய்ப்பு அமைக்கணும். அதனால் இந்த கண்டத்தையும் கருப்பசாமி உனக்கு தப்பிக்க வச்சு இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றியாச்சு. இது 2 தாண்டிட்டோம். அதனால் அதை ஒன்றும் பயப்பட வேணாம். எது வந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் பார்த்துறேன். அதனால் நீ வழக்கம் போல் நீ டியூட்டிக்கு போகலாம். சரியா? இப்போ போயிட்டுருக்கியா? போகலை. இனினாலும் வழக்கம் போல் உனக்கு போகிறக்கு உண்டான வாய்ப்பு. செக்கப்பில் போய் பார்த்தாலும் சரியாக இருக்குது அப்படின்றியா. இப்போதைக்கு 6 மாத காலத்துக்கு மன உளைச்சல் இருக்கக்கூடாது. சரியா? பிள்ளையும் நினைக்க வேணாம், பையனையும் நினைக்க வேணாம். கருப்பசாமி நான் இருக்கேன், முதல் சரி பண்ணிடு. அதுக்கு அடுத்து 2 பேர்த்துக்கு அதுக்குண்டான ஒரு சில நான் பண்ணி கொடுத்துறேன். அதனால் நாளைக்கு போயிட்டு வந்துட்டு புதன்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? அதுக்குள்ளே ஒரு முடிவு நான் பண்ணி வச்சிடறேன். கனி கொடுக்க முடியுமா? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நீ கேட்டதோட சரி பண்ணிடலாம். அதுக்கு புதன்கிழமைக்கே உத்தரவு. இப்போ மகனுக்கு மட்டும்தே உத்தரவு. அதான் கூட வரம்பு. ஒன்றை சுற்றி போட்டுரு. ஒன்றை நீ 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். இதை கொண்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு.